வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களுக்கு இது கூட ஒரு சூப்பர் ஸ்கிரிப்ட் கிடைச்சே இருக்காது. முதல் போட்டியிலேயே தங்கள் ஜென்ம எதிரியான மும்பை இந்தியன்ஸ் அணியை கடைசி ஓவரில் ஜெயிச்சிருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. அதுவும் தல தரிசனத்தோட வெற்றி பெறதுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு 4 ரன் தேவை நேரத்தில் தல தரிசனம் பண்ணி ரசிகர்களை குளிர வச்சிருக்காரு. இன்னைக்கு போட்டியில எல்லாத்தையும் விட முதல் வெற்றியை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பதிவு பண்ணியிருக்கு. முதல்ல இந்த டீமை பத்தி பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொரு தொடர்லையும் அணி எப்படி இருக்க போகுதுன்றது முதல் போட்டியில தான் தெரியும். இன்னைக்கு மதியம் நடந்த போட்டியில ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் சரி, SRH அணியும் சரி, 2 அணிகளுமே 200 ரன்களை கடந்துச்சு. SRH அணி 280 ரன்களை கடக்க, ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 240 ரன்களை கடந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கலக்கமா இருந்திருக்கும். என்னடா அது அந்த டீம்ல இருக்காம ஒரு பலமான வீரர்கள், அதிரடியான வீரர்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில இல்லையே அப்படின்னு ஒரு கலக்கமா இருக்கும். ஆனா அந்த கலக்கத்துக்கெல்லாம் விடை சொல்ற மாதிரி நம்மளோட டீம் காம்போசிஷன் இன்னைக்கு இருந்திருக்கு. இந்த டீம் காம்போசிஷனை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எடுத்து முக்கிய காரணம் சென்னை ஆடுகளம். சென்னை ஆடுகளத்தை பொறுத்த வரைக்கும் அதிரடியான ஆட்டமோ வேகப்பந்து வீச்சோ என்னைக்குமே கை கொடுக்காது. இங்க சுழல் பந்து வீச்சு தான் கை கொடுக்கும். அதனாலதான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நூர் அகமது, அஸ்வின், ஜடேஜான்னு 3 ஸ்பின்னர்களை களமிறக்கி இருந்தாங்க. அதோட ரச்சின் ரவீந்திராவையும் ஸ்பேரா வச்சிருந்தாங்க. இந்த 4 ஸ்பின்னர்கள் இருக்கும்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை சென்னை மைதானத்தை ஜெயிக்க முடியாதுன்றது இந்த போட்டியில் நிரூபணம் ஆயிடுச்சு. மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே முதல் போட்டி தோல்வியில தான் முடியும். அது இந்த போட்டியில் நடந்திருக்கு. சென்னை அணிக்காக கலீல் அகமது ஆரம்பத்தில் 2 விக்கெட்களை எடுக்க, அடுத்தடுத்து விக்கெட்களை அள்ளி நூர் முகமது சென்னை அணி வெற்றியை சாத்தியப்படுத்தி இருக்கார். நூர் அகமதை பொறுத்த வரைக்கும் 2023 IPL போட்டியில அவர் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்காக ஆடி இருக்கார். அவர் இப்போ 10 கோடி ரூபாய் கொடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வாங்கிடுச்சு. ஏற்கனவே சுழற்பந்து வீச்சாளர்கள் அஸ்வினும் ஜடேஜாவும் இருக்கும்போது இவர் எதுக்காக வாங்கினாங்க அப்படின்னு ஒரு கேள்வி பலருக்கு எழுந்திருக்கும். அதுக்கான விடையை இன்னைக்கு மைதானத்தை தெரிவிச்சிருக்காரு நூர் முகமது. அடுத்த கேள்வி, தல தோனி எப்படி? இன்னைய போட்டிக்கு முன்னாடி, அதாவது நீ காலையில் கொடுத்த ஒரு பிரஸ் மீட்ல தோனி கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. இன்னும் எத்தனை காலம் நீங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக ஆடுவீங்க, எப்போ ஓய்வு பெறுவீங்கன்னு. அதுக்கு தோனி பதில் சொல்லியிருக்காரு. நான் வீல் சேர்ல இருந்தாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக மைதானத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு தல தோனி. அப்படிப்பட்ட தல தோனி தன்னுடைய 43 வயதிலையும் இன்னைக்கு அசராத ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்கார். 10வது ஓவர்ல முதல் பந்துல ஒரு பந்து அவர் தவற விட்டார். அந்த பந்து பவுண்டரி லைனுக்கு போயிடுச்சு. இதை பார்த்தும் பலருக்கும் தோனியோட வேகம் குறைஞ்சிருச்சோ அப்படின்ற சந்தேகம் வந்திருக்கு. ஆனா அதுக்கடுத்த 2 பந்துகள்லயே மின்னல் வேகத்தில் ஒரு ஸ்டம்பீட் செய்து மும்பை இந்தியன்ஸ் அணி நட்சத்திர வீரரான சூரியகுமார் யாதவை பேக்கப் பண்ணியிருக்காரு தல தோனி. அதன் மூலமா தான் இன்னைக்கும் கிரிக்கெட் மாஸ்டர் அப்படின்றத நிரூபிச்சிருக்காரு. அந்த மேஜிக் தான் தல தோனி இன்னைக்கு எடுத்த சூரியகுமார் யாதவோட விக்கெட் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அப்பதான் சூரியகுமார் யாதவ் கொஞ்சம் கொஞ்சமா ரன் ரேட்டை கூட்டிட்டே வந்தார். அந்த நேரத்துல தல தோனியோடைய மின்னல் வேக ஸ்டம்பீட்ல அவுட் ஆயிருக்காரு சூரியகுமார் யாதவ். ஆக மொத்தத்துல தலதான்றத திரும்ப நிரூபிச்சிருக்காரு. இந்த போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு யார் ஹீரோ? ஆரம்பத்தில் 100 அகமது விக்கெட்களை வீழ்த்தினாலும் தன்னுடைய வலிமையான பேட்டிங்கால அணியை கரை சேர்த்திருக்கார் ரச்சின் ரவீந்திரா. அவரோடைய ருத்ராஜ் கெய்க்வாட்டும் ஆடி இருக்காங்க. இது ரச்சின் ரவீந்திராவை பொறுத்த வரைக்கும் இப்பதான் சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர்ல அவர் தொடர் நாயகனா தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த ஃபார்மை அப்படியே அவர் கொண்டு வந்திருக்கார். அதுக்காகத்தான் டெவன் கான்வேயை பலி வாங்கியிருக்காங்க. அவரின் தொடர்ல ஆட வைக்கல, அவருக்கு பதிலாக ரச்சின் ரவீந்திராவை ஆட வச்சிருக்காங்க. எனக்கு என்னவோ அது கொஞ்சம் மாத்தி இருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா டெவன் கான்வே என்னைக்கு இருந்தாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய அசைக்க முடியாத ஒரு பில்லர் அப்படின்னு சொல்லலாம். அவரை சாம் கரனுக்கு பதிலா சென்னை ஆடுகளத்தில் ஆடும்போது மட்டும் மாத்தி பார்க்கலாமே அப்படின்றது ஒரு சின்ன யோசனையா எனக்கு படுது. சரி, இந்த போட்டியில புதுமுகங்கள் யாரும் இல்லையா, யாரும் கலக்கலையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. புதுமுகங்கள் கலக்கி இருக்காங்க. ஆனா அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரர் கிடையாது, மும்பை இந்தியன்ஸ் வீரர். விக்னேஷ் புத்தூர் தான் அந்த மும்பை இந்தியன்ஸ் வீரர். பொதுவாகவே மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தொடர்லையும் ஒரு வீரர்களா அவர் உருவாக்கி காட்டுவாங்க. பும்ரால இருந்து ஹர்திக் பாண்டியா இருந்து பல வீரர்களா அவங்க உருவாக்கி இருக்காங்க. அப்படி இந்த தொடர்ல அவங்க உருவாக்குற வீரரா இந்த விக்னேஷ் புத்தூர் இருக்காரு. அவர் தன்னுடைய வலிமையான பந்து வீச்சால சென்னை அணியை கொஞ்சம் திகைக்க வச்சிருக்காரு. இந்த விக்னேஷ் புதூரை யாருமே ஏலத்துல வாங்குவாங்க எதிர்பார்க்கவே இல்லை. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த விக்னேஷ் புதூர் கேரளா கிரிக்கெட் லீக்ல ஆடி இருக்கார். அங்க இருந்து அவர் கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கு மும்பை இந்தியன்ஸ் அணி. இந்த ஏலத்துல தன்னை யாரும் வாங்க மாட்டாங்கன்னு நினைச்சு அவர் டிவியை சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்காரு. அந்த நேரத்துல மும்பை இந்தியன்ஸ் அணி மிக குறைந்த 30 லட்சம் ரூபாய் கொடுத்து அவர் வாங்கி இருக்கு. 24 வயதான அந்த வீரர் இன்னைக்கு ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக இம்பாக்ட் பிளேயரா வந்து சென்னை அணிக்கு ஆட்டம் காட்டியிருக்காரு. எதிர்காலத்துல அவர் இன்னும் சிறப்பா ஆடுவார் அப்படின்னு எதிர்பார்ப்போம். சரி, சென்னை அணி ஜெயிச்சிருச்சு. ஆனா எதையெல்லாம் மாற்ற வேண்டியிருக்கு? கண்டிப்பா மாற்றணும். அதாவது உள்ளூர்ல ஆடும்போது இந்த சுழற்பந்து வீச்சை வச்சுக்கலாம். வெளியூர்ல ஆடும்போது கண்டிப்பா வேகப்பந்து வீச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சாம் கரன் ஆட வைக்கணுமா இல்ல டெவன் கான்வே ஆட வைக்கணுமான்றதுல இன்னொரு விவாதம் ஓடிட்டு இருக்கிறதா தெரியுது. அதை கொஞ்சம் மாத்தி டெவன் கான்வே ஆட வைக்கலாம். எல்லாத்தையும் முக்கியமா தொடக்க ஜோடி அவங்க பிரிக்கவே கூடாதுங்க. இதுக்கு முன்னாடி எல்லா தொடர்களையும் ருத்ராஜ் கெய்க்வாட் தொடக்க ஆட்டக்காரர் தான் வந்திருக்காரு. அதை நம்ம மாற்றக்கூடாது.
ருத்ராஜ் கெய்க்வாட் ரச்சின் ரவீந்திரா கூட்டணியோ இல்லாட்டி ருத்ராஜ் கெய்க்வாட் டெவன் கான்வாய் கூட்டணியோ சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிச்சயம் வச்சுக்கணும் அப்படின்னு ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாரு. எல்லாத்துக்கும் மேல ருத்ராஜ் கெய்க்வாட்டோட கேப்டன்ஷிப்பை பத்தி பார்ப்போம். கடந்த தொடரில் கொஞ்சம் பதுங்கி இருந்தார் ருத்ராஜ் கெய்க்வாட். அவர் தோனியோட நிழலே இருந்த மாதிரி பட்டுச்சு. ஆனா இந்த முதல் போட்டியை பொறுத்த வரைக்கும் அதுல இருந்து வெளியே வந்து அவரே தனியா அணியை நிர்வாகம் பண்ணதை நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. தன்னுடைய பேட்டிங் மூலமாகவும் அணிக்கு வலிமை சேர்த்திருக்கார் ருத்ராஜ் கெய்க்வாட். அவரும் அரை சதம் அடிச்சிருக்கார். எப்பெல்லாம் ருத்ராஜ் சிறப்பா ஆடுறாரோ அந்த வருடங்கள்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கோப்பையை தட்டி தூக்குறது வழக்கம். அந்த வகையில இந்த முறையும் அவர் சிறப்பா ஆடுவான்றத முதல் போட்டியிலேயே நமக்கு நம்பிக்கை அளிச்சிருக்காரு ருத்ராஜ் கெய்க்வாட். பொதுவா இன்னைக்கு மதியம் நடந்த போட்டியில 2 அணிகளும் சிங்கமா கர்ஜிச்சு. ஒரு பக்கம் SRH கர்ஜிச்சு, இன்னொரு பக்கம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கர்ஜிச்சுது. ஆனா மாலை நடந்த ஆட்டத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பேர்ல தான் சிங்கமா இருந்துச்சே தவிர சிங்கமா கர்ஜிக்கல. அதுக்கு பதில் நெறித்தனமா செயல்பட்டு மிக தந்திரமா மும்பை இந்தியன்ஸ் அணியை தோற்கடிச்சிருக்கு. இந்த வெற்றியோட நம்ம பயணம் முடிஞ்சிடக்கூடாது. அடுத்த வெள்ளிக்கிழமை நடக்க போற போட்டியில RCB அணிக்கு எதிராக ஜெயிக்கணும். அடுத்தடுத்து 2 போட்டிகளை ஜெயிச்சு ஹோம் கிரவுண்ட்ல இருந்து வெளியே போகணுன்றது சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகரோட மிக முக்கியமான ஆசையா இருக்கு. அதை தல தோனி ருத்ராஜ் கூட்டணி நிறைவேற்றுவாங்க நம்புவோம். வணக்கம்.